நம்ம எதை பார்க்க போறோம்னா, உன்னத பாட்டின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் 7ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தைப் போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தைப் போல் கொடிதாயிருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலிலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். நாம் ஒரு சின்ன ஜெபத்தை செய்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போகலாம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காக உமக்கு நன்றி. உங்களுடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் தாமே இந்த காலை வேளையில் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக. இந்த வசனத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய உன்னதமான அன்பை நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. அப்பா, மனுஷருடைய சத்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சத்தமே மாற்றத்தை கொண்டு வரும். உம்முடைய சத்தமே எங்கள் இருதயத்தோடு கூட பேசும். இந்த காலை வேளையில் எங்களோடு கூட நீர் பேசுவீராக, இடைபடுவீராக, உம்முடைய வார்த்தைகளை அனுப்புவீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உன்னத பாட்டின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6-7 வசனத்துல 3 காரியங்கள், அந்த பாடலை பாடிக்கொண்டிருந்த போது அந்த 3 காரியங்களை கர்த்தர் உணர்த்தினார். ஒன்று, உம்முடைய நேசம் அக்கினி ஜுவாலையாக இருக்கிறது, கடும் அக்கினி ஜுவாலையாக இருக்கிறது. 2வது, தண்ணீர்களும் வெள்ளங்களும் அதை அணைக்க மாட்டாது அப்படின்னு சொல்லி இந்த பாடலை பாடும்போது அப்படியே அதில் ஆராதனையில் நிரம்பி பாடிக்கொண்டிருந்த போது அதில் கர்த்தர் சொன்னதான ஒரு வார்த்தை, உம்முடைய நேசம் அக்கினி ஜுவாலையை போன்றது அப்படின்னு சொல்லி. இந்த நேசத்தை ஏன் கர்த்தர் அக்கினி ஜுவாலையோடு கூட கம்பேர் பண்ணுறாரு, ஏன் அக்கினி ஜுவாலையோடு கூட பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி அந்த வசனத்தில் அந்த நேசம் பாதாளத்தை போல வலியாக இருக்கிறது. என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய நேசம் வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாக இருக்கிறது. என்ன கொடிதாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த நேசம் உள்ளே வந்த உடனே பாதாளத்தில் ஒரு கொடுமை இருக்குதாம். இப்போ அந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் இருக்கிறார். பாதாளத்தில் இருக்கிற ஐஸ்வர்யவான் வந்து ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்னு கேட்குறாரு. ஏன்னா அந்த அக்கினி அங்கே இருக்குது, அவியாத அக்கினி. அப்படி ஒரு அக்கினி அங்கே இருக்கும்போது அவர் ஆபிரகாம் பார்த்து சொல்கிறாரு, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அவ்வளவு கொடிது தாகம், அந்த அனல். அதே தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறாரு இந்த உன்னத பாட்டில். அந்த நேசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதா, அனல் உள்ளதாக, ஒரு பயங்கரமான கொடிதான். ஏங்க ஒரு அன்பை இப்படி சொல்ல முடியுமா? ஒரு அன்பு இப்படி வந்து ஒரு கம்பாரிசன் பாதாளத்தோட கம்பேர் பண்ண முடியுமா? சில பைபிளில் சில விஷயத்தை நெகட்டிவ் கம்பேர் பண்ணியிருப்பார் ஆண்டவர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், புளித்த மாவுக்கு சமானமாக பரலோகத்தை கம்பேர் பண்ணுவார். இந்த நெகட்டிவ் கம்பாரிசன் அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் கம்பேர் பண்ணுறாரு. எதோட கம்பேர் பண்ணுறாரு? பாதாளத்தோடு கூட கம்பேர் பண்ணுகிறார். அந்த பாதாளத்தில் ஒரு வலி இருக்கிறது, அங்கேருந்து அந்த பாதாளத்திலிருந்து மீள முடியாமல் மாட்டிக்கொண்டோன்னு இருக்குது. அந்த மாதிரி ஒரு நேசம் மணவாளன் மேல மணவாட்டிக்கு இருக்குதாம். சிலர் இந்த உன்னத பாட்டின் புஸ்தகத்தை மாம்ச பிரகாரமா படிக்கிறாங்க. எனக்கு ஒரு சிலர் லெட்டர் கூட எழுதியிருக்கிறாங்க, மெயில் கூட அமைச்சிருக்கிறாங்க. என்ன சொல்லி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, இந்த உன்னத பாட்டு ஏன் இந்த இடத்துல இப்படி இருக்குது? அது ஒரு மணவாளனுக்கும் மணவாளிக்கும் உள்ளதான ஒரு பர்சனல் கான்வர்சேஷன். இந்த பர்சனல் கான்வர்சேஷனை அப்படியே இங்கே கொடுத்துருக்குறாங்களே, என்னத்துக்காக, இதில் என்ன பின்னாடி இருக்குது அப்படின்ட்டு ஒரு சகோதரி மட்டும் க்ளீனாக கேட்டிருந்தாங்க. இதுக்கு பின்னாடி ஏதாவது ஆவிக்குரிய சத்தியம் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த 66 புக்குமே ஆவிக்குரிய சத்தியம்தான். இதில் எதுவுமே மாம்சத்தையோ எதையோ தூண்டக்கூடிய விஷயங்கள் கிடையவே கிடையாது. இந்த உன்னத பாட்டுடைய புக்கு அமைப்பையே பாருங்களேன், எவ்வளோ அழகாக அமைச்சிருக்கிறாருன்னு. பிரசங்கிக்கு அப்புறம் தான் உன்னத பாட்டு இருக்கும். அப்படி அர்த்தம் என்னன்னா, பிரசங்கி புஸ்தகத்தினுடைய மைய கருத்து உலகம் மாயை. எப்போ நீங்கள் உலகம் மாயைன்னு புரிய வருதோ, அந்த மாயை புரிந்த பிறகுதான் தேவனுடைய உன்னதமான அன்பு வெளிப்படும். அதனால தான் அங்கே வச்சிருக்கிறார். அந்த உன்னதமான அன்பு வெளிப்படணும்னா உலகம் உங்களுக்கு மாயைன்னு தெரியணும். உலகம் மாயைன்னு தெரியாமல் உன்னத தேவனுடைய அன்பு தெரியாது. இந்த இடத்துல என்ன அன்பு இருக்குது, உன்னதமான அன்பு எது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து மணவாளனாக வெளிப்பட்டு மணவாட்டி சபையை தன்னோடு கூட எடுத்துக்கொண்டு போகிறார். இதுதான் அங்கே இருக்குது. தாவீதின் ராஜ்யபாரம், கிறிஸ்துவின் ராஜ்யபாரம் நம்ம பார்த்துருக்கிறோம், ஏற்கனவே இதை பற்றி எடுத்திருக்கிறோம். அதே மாதிரி சாலமோனுடைய உலக வாழ்க்கை அல்லது சாலமோனுடைய வாழ்க்கை கிறிஸ்துவினுடைய மணவாட்டிக்குரிய வாழ்க்கை. அவங்களுடைய அந்த கம்பாரிசன் இங்கே அது அப்படியே இருக்கும். எப்படி தாவீதுடைய எல்லாமே கிறிஸ்துவனுடைய ராஜ்யபாரத்துக்கு கம்பாரிசனாக இருக்குமோ, இங்கே சாலமோனுடைய வாழ்க்கை முழுவதுமாக மணவாட்டி சபைக்கு கம்பாரிசனாக இருக்கும். இங்கே மணவாட்டி சபையை வந்து கூப்பிடுறது,
அவ திறக்க மாட்டேன்னு படுத்திருக்கிறது, அப்புறம் மணவாளன் போறது, அவள் எழுந்திருச்சு திறக்கிறது, அப்போ காவலர்கள் பிடிச்சு அவளை அடிக்கிறது, திருப்பி வந்து மணவாளன் கூட்டிட்டு போறது, எல்லாத்தையும் கவனிச்சு பாருங்க. சபைக்கு ஆண்டவர் கொடுக்குற காஷன், வாசப்படியிலிருந்து கதவை தட்டுவாரு, சபை கதவை எழுந்துச்சு திறக்கணும், இல்லாவிட்டால் அந்த ரகசிய வருகை முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு அவள் எழுந்திரிச்சு போவா, உபத்திரவ காலம், காவலர்கள் பிடிச்சி அடிப்பாங்க, திருப்பி பகிரங்கமாக வந்து அவர் மீட்டுக் கொள்வார். இதெல்லாமே அதுக்குள்ள இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்குள்ளும் மணவாட்டி எங்க இருப்பா? கண்மலையின் வெடிப்பிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் இருப்பா. கண்மலை வெடிப்பு எது? கிறிஸ்துவினுடைய காயங்கள். அதனால தான் மோசையை கொண்டு போய் கண்மலை வெடிப்பில் வச்சிருக்கிறார். இதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் நதிக்கரை ஓரத்தில் தங்குகிற புறா கண்கள். நதிங்கிறது பரிசுத்த ஆவியானவர் குறிக்கும், புறாங்கிறது மணவாட்டியை குறிக்கும். பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே தங்கி இருக்கிறதான கலங்கின கண்கள், அழுது கொண்டிருக்கிற கண்கள், ஆத்ம பாரத்தோடு இருக்கிற கண்கள்னு அர்த்தம். இந்த மாதிரி எல்லா கம்பாரிசனுமே பார்த்தீங்கன்னா உன்னத பாட்டு அப்படியே முழுக்க முழுக்க மணவாட்டி சபை, நம்ம புதிய ஏற்பாட்டு சபையினுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கும். இதுல அவங்க சொல்லக்கூடிய ஒரு நேசம் எப்படிப்பட்ட ஒரு நேசம்னா, மணவாளனுக்கும் மணவாட்டிக்கு இருக்கிற நேசம். அந்த மணவாட்டி சொல்றா, உம்முடைய நேசம் எனக்கு எப்படி இருக்குது? பாதாளத்தை போல கொட்டியதாக இருக்கிறது. அந்த அக்கினி, ஒரு அக்கினி எனக்குள்ள இருக்கு, அந்த அக்கினி எனக்கு கொதிக்குது, அது என்னை சாக விட மாட்டேங்குது. அந்த நேசம் அப்படிப்பட்டதான ஒரு நேசம். கிறிஸ்துவின் அன்பை பத்தி பவுல் எழுதுறாரு, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறதுங்கிறார். கிறிஸ்துவின் அன்புக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா, அந்த நேசத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா, அந்த நேசத்தை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களால இந்த உலகத்துல நிம்மதியா வாழ முடியாது. என்னங்க சொல்றீங்க? அவர் தானே சந்தோஷம் சமாதானத்தை கொடுக்குறாரு. ஒரு கணவனை ஒரு மனைவி பிரிஞ்சு, ஒரு அன்பான கணவன், ஒரு அன்பான மனைவி, ரொம்ப அன்பாக நெருக்கமாக வாழ்ந்தவர்கள், ஒரு நாள் கூட ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிய முடியாது. அப்படி ஒரு நேசத்துல இருந்தவங்க திடீரென்று வேலை நிமித்தமா கணவன் பிரிந்து போனால் அந்த மனைவியினுடைய நிலை எப்படி இருக்கும்? நம்ம தமிழ் பாடல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அகனானூர்னு சொல்லுவாங்க. இந்த அகனானூரில் கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ளதான உறவுகளை பற்றி அதிகமாக பாடியிருப்பாங்க. அது எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிளாக இருக்கிறது அந்த உன்னத பாட்டு. இதில் அந்த வசனம் சொல்லுது, அந்த மணவாளன் என்னை விட்டு போயிருக்கிறார், இப்போ அவரை பார்க்குற வரைக்கும் என் நேசம் எப்படி இருக்குதா, அவரை சந்திக்கிற வரைக்கும், அவரை முகத்தை பார்க்குற வரைக்கும் அந்த அன்பு எனக்கு பாதாளத்தினுடைய ஒரு வேதனை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வேதனையை நான் பூமியில் அனுபவிக்கிறேங்கிறார். கிறிஸ்துவின் மேல இந்த நேசம் இருக்குதா? கிறிஸ்துவை நம்ம இப்படி நேசிக்கிறோமா? கிறிஸ்து நம்மளை அப்படிதான் நேசிக்கிறாராமா. மணவாளன் அப்படித்தான் மணவாட்டியை நேசிக்கிறார். ஆனா நமக்கு என்ன நேசம் இருக்கு அவர் மேல? ஒரு அக்கினி. இந்த அக்கினி உங்களுக்குள்ள பற்றி எரியும் போது, ஒரு அனல் உங்களுக்குள்ள பற்றி எரியும் போது, அந்த மணவாளனை எப்போ நான் பார்ப்பேன், எப்போ அவரை சந்திப்பேன், எப்போ அவரோடு கூட உறவாடுவேன், எப்போ அவரோட கூட உலாவுவேன், எப்போ அவர் வாயின் வார்த்தைகளை கேட்பேன், அந்த நேசம் அவருடைய வருகைக்கு மேலே காத்திருக்கிறது. அதான் பைபிள் சொல்லுது, ஆவியும் மணவாட்டியும் வா என்பார்களாக. இன்னைக்கு கிறிஸ்துவின் வருகையே எப்படி ஆயிடுச்சுன்னா கமர்ஷியல் ஆயிடுச்சு. கிறிஸ்துவின் வருகையை எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு எதிர்பார்ப்போட, எந்த எதிர்பார்ப்போட? அவர் வந்தா அந்தி கிறிஸ்து ஆட்சிக்கு நான் தப்பிச்சு பரலோகத்தில் போய் உட்காந்துப்பேன். இது எப்படி இருக்குன்னா ஆல்டர்னேட், என்னை இங்கிருந்து காப்பாற்றி கொண்டு போய் அங்கே வச்சுப்பாரு. ஒரு வகையில் நம்ம பிரசங்கம் பண்ணும்போது கூட நான் யோசிப்பேன், ஜனங்களை பயமுறுத்தி கொண்டு வரணும் இவங்கெல்லாம் சொல்கிறாங்களே, ஒருவேளை அந்த மாதிரி போதா? ஆக்சுவலாக அதோடைய பார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த உலகம் அல்ல, எனக்கு என்னுடைய தேவன் இருக்கிற இடம். ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளுங்க, அவருக்கு இந்த உலகத்தினுடைய ஆஸ்தி எல்லாம் கிடைச்சிருச்சு, எல்லாம் வந்து செல்வ சீமானா இருக்கிறார். ஆனால் அவர் என்ன சொல்றாரு? இதை அல்ல, இதிலும் மேன்மையான பரமதேசத்தையே நான் நாடுகிறேன். பவுல் சொல்றாரு, எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையே தொடர்கிறேன். இங்க நீங்க ஊழியம் பண்ணுங்க, உலக பிரகாரமா என்ன வேணாலும் இருங்க, ஆனா உங்க ஆத்மாவுடைய வாஞ்சை எது மேல இருக்கணும் தெரியுமா? எப்ப நான் இயேசுவை சந்திப்பேன், எப்ப நான் போவேன், இந்த இயேசுவை நான் சந்திப்பேன், எப்ப போவேன்னு சொல்லக்கூடிய இந்த அக்கினி உங்களுக்குள்ள இருக்கணும். பல நேரங்களில் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த அக்கினிக்கு பதிலாக வேறொரு அக்கினி உள்ள வந்துடுது. லேவியராகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது வசனம் சொல்லுது, ஆரோனின் குமாரர் என்ன பண்றாங்களா, அந்நிய அக்கினியை கொண்டு வராங்க. அதாவது அந்த அனலுக்கு பதிலாக வேறொரு அனல் வந்துடுது. இன்னைக்கு நமக்கு அப்படித்தான் ஒரு அனல் ஊற்றப்பட்டிருக்கு. என்ன அனல் ஊற்றப்பட்டிருக்கு? இந்த உலகத்தில் நீ சாதிக்கணும், நீ படிச்சு பெரிய ஆள் ஆகணும், நீ வந்து எல்லார் கண்களுக்கு முன்பாக அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லி உங்களுக்குள்ள வேறொரு வாஞ்சையை, வேறொரு ஃபயரை போட்டு விட்டுறாங்க, வேர்ல்ட்லி ஃபயர். இந்த உலகத்துல நீங்க என்ன சாதனை பண்ணாலும், எப்பேற்பட்ட சாதனை பண்ணாலும் ஒரு நாள் நீங்கள் மறக்கப்பட்டு போவீர்கள். அந்த சாதனையினுடைய முடிவு என்ன? நீங்க என்ன வேணாலும் செய்யுங்களேன், அந்த சாதனையினுடைய முடிவு என்ன? ஒரு நாள் மறக்கப்பட்டு போவீர்கள். இந்த உலகத்தையே 70% ஜெயித்த அலெக்சாண்டர், இந்த வேர்ல்டு வந்து 70% அவனுக்கு தான் சொந்தம், தனி மனுஷனுக்கு. அந்த அலெக்சாண்டருடைய சந்ததி எங்கே? இப்போ அவன் பேர் எந்த இடத்துல இருக்கு, எவ்வளோ தூரத்தில் இருக்குது? கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். அலெக்சாண்டர் ஒரு மாவீரன், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இன்னைக்கு அலெக்சாண்டருடைய சந்ததிகள் எங்கே?
அலெக்சாண்டருக்கு சொந்தமா இன்னைக்கு என்ன இருக்குது? அவன் என்னத்தை அனுபவிக்கிறான்? அதான், உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் பயன் என்ன? இன்னைக்கு நம்ம இந்த உலகத்துல அப்படி ஆகணும் இப்படி ஆகணும், வேற ஒரு ஃபயர். சின்ன வயசுல இருந்து வரும்போதே உங்க பிள்ளைகளுக்குள்ள என்னத்தை போட்டு விட்டுறீங்க? நீ ஒரு பெரிய டாக்டர் ஆகணும், நீ ஒரு பெரிய இன்ஜினியர் ஆகணும், நீ ஒரு பெரிய கலெக்டர் ஆகணும், இல்லை ஒரு பெரிய மியூசிஷியன் ஆகணும், அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு அவனுக்குள்ள வேறொரு ஃபயரை போட்டுடுறீங்க. ஆக்சுவலாக என்ன ஃபயர் இருக்கணும்? உன் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறது. அதாவது சாராள் நவரஜாமா ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. அந்த பாட்டில் அவங்க சொல்லுவாங்க, எஜமான் என் இயேசு முகம் தேடுவேன், என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. என்னைக்கு நான் அவர் பார்ப்பேன், அவர் முகத்தை பார்ப்பேன். இன்னொரு பரிசுத்தவாட்டி எழுதியிருக்கிறாங்க, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு கூட நடந்தால் போதும். அது போதும் எனக்கு லைஃப்ல. என்னுடைய வாழ்க்கையில் ஒன்னே ஒன்று தான் எனக்கு தேவை. எப்போ என் இயேசு வருவார், எப்போ நான் அவர் முகத்தை பார்ப்பேன், எப்போ நான் அவர் கூட நடப்பேன். இன்னைக்கு நமக்குள்ள இந்த ஆல்டர்னேட் அக்கினி போடப்பட்டுருச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கையிலுமே சொல்லுவேன், நான் சொல்லுவேன், இந்த ஊழியத்தை கூட சொல்லுவேன். ஊழியம் எனக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு கடமை, என் மேல் விழுந்ததான ஒரு கடமை. அது எனக்கு கொடுக்கப்பட்ட பரலோகத்தினுடைய ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டால என் தேவனோடு இருக்கிற அன்பு எனக்கு போயிடக்கூடாது. இந்த ப்ராஜெக்ட்னால எனக்கும் தேவனுக்கு இருக்கிறதான அந்த ஐக்கியம், அந்த அன்பு, உறவு, அதுக்குள்ள எதுவும் உள்ள வரக்கூடாது. நிறைய பேர் இந்த ஊழியம் பண்ணுவாங்க, ஊழியம் பயங்கர பிஸி. அதில் அவங்க சொல்லுவாங்க, காலையில் 3 ஆராதனை 2 ஆராதனை, காலையில் இங்கே ஒரு ஆராதனை, இங்கேருந்து போய் அங்கே ஒரு ஆராதனை நடத்தணும். சில எவாஞ்சலிஸ்ட்டை கேட்டிருக்கிற 7 நாளும் மீட்டிங்ஸ், பயங்கர பிஸி. ஏன் ஒரு காலத்தில் நாங்களும் அதை அப்படி தான் விரும்பணும். ஆரம்பத்தில் அறியாது இருந்து 7 நாளும் மீட்டிங், அங்கே மீட்டிங் இங்கே மீட்டிங். எப்போ தேவனோட உட்காருவீங்க? கொஞ்சம் எடுத்து பாருங்களேன். ஒரு கணவன் குடும்பத்துக்கு தான் சம்பாதிக்கிறாரு, குடும்பத்துக்கு தான் சம்பாதிக்கிறார், வேக வேகமாக சம்பாதிக்கிறாரு, அங்கே ஓடி இங்கே ஓடி, எல்லாம் காலையில் 6 மணிக்கெல்லாம் 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளிச்சு கிழிச்சு ரெடியாக போய் நைட்டு 11 மணிக்கு பிள்ளைங்க முகத்தை பார்க்கறதில்ல. அவர் போகும்போது பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்கோம், திருப்பி வரும்போது பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்கோம். நடுவில் என்ன நடக்குது? ஃபோன் அடித்தா கூட எடுக்க மாட்டாங்க. சிலர் சொல்லுவாங்க, நான் வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்கேன். சில ஊழியக்காரங்களை பார்த்துருக்கேன், ஊழியத்தில் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன். எல்லாம் உண்மைதான். ஆனால் உனக்கு கொடுக்கப்பட்டதான அந்த நேசம், நீ செலுத்த வேண்டிய பிரதானமான வேலை என்னது? ஒரு நெருப்பு உனக்குள்ள இருந்து எப்போ நான் பார்ப்பேன், எப்போ அவரோட இருப்பேன். அந்த கணவனை பாருங்க, இப்படி இருப்பாரு, குடும்பத்தில் அவர் மேலே அன்பு இருக்காது. ஆனால் ஒன்றுமே இல்லாமல் அந்த தாய் கூடவே உட்காந்துருப்பாங்க. அந்த தாய் அப்படியெல்லாம் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த கணவன் கேட்பாரு, இவ்வளோ சம்பாரிச்சு போட்டது நான் தானே, இவ்வளோ பண்ணது நான் தானே. உண்மைதான், ஆனால் அன்பு காட்டினது அந்த தாய். நீ எங்களுக்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்தீங்க, ஆனால் எதை செய்யலை தெரியுமா? எங்களுக்கு தேவையானது அன்பு. எத்தனையோ குடும்பத்தில் பார்த்துருக்குறோம், கஷ்டப்பட்டு தான் சம்பாதிப்பாங்க, கொஞ்சம் தான் பணம் இருக்கும். ஆனால் என்ன செய்வாங்க தெரியுமா? குடும்பமாக உட்காந்து சாப்பிடுவாங்க, எல்லாம் சுற்றி உட்காந்து குடும்பமாக சாப்பிடுவாங்க, ஃபேமிலியாக சாப்பிடுவாங்க, ஒருத்தருக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணுவாங்க, இருங்க அப்பா வந்துட்டோன்னு. இப்போ எப்படி இருக்குது? மனைவி ஒரு பக்கம் சாப்பாடு செஞ்சு முடிச்சோன்னே சாப்பிட்டு முடிச்சிடறாங்க, பிள்ளைங்க சாப்பாடு எடுத்துக்கிட்டு போய் டிவிக்கு முன்னாடி உட்காந்துட்டு அது ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டே சாப்பிடுது. கணவன் வரும்போது அவர் உட்காந்து தனியாக கேட்டால் அவர் டேபிள் மேலே இருக்கு போட்டு சாப்பிடு. இது எப்படி இருக்கு பாருங்க. இப்போ இருக்கு எல்லாம், ஆனால் என்ன இல்லை, நடுவில் என்ன இல்லை? அந்த அன்பு மிஸ்ஸிங். இதே தான் ஸ்பிரிச்சுவலி நடக்குது, ஊழியக்காரனுக்கு நடக்குது. பயங்கரமான மினிஸ்ட்ரி, பல நாடுகளில் மினிஸ்ட்ரி, ஃப்ளைட்டில் இறந்துட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் கேட்குறாரு, என்னைக்கு என் கூட உட்காருவ, என்னைக்கு ஒரு 4 வார்த்தை என்கிட்ட அன்பா பேசுவ? நீ எப்போ ஆண்டவர்கிட்ட வர? மினிஸ்ட்ரியில் பயங்கர டென்ஷன், ஆண்டவரே எனக்கு இவ்வளோ டென்ஷன். ஆண்டவர் கேட்டார், இவ்வளோ டென்ஷன் உன்னை யார் எடுக்க சொன்னது? யார் இவ்வளோ டென்ஷனாக மினிஸ்ட்ரி பண்ண சொன்னது? இவ்வளோ டென்ஷனாக பிஸ்னஸ் யார் பண்ண சொன்னது? இவ்வளோ டென்ஷனாக எல்லாரும் யார் படிக்க சொன்னது? அதுக்குரிய நேரத்தை அதுக்கு கொடுங்க, போதும். தேவனுக்குரிய நேரம் தான் ரொம்ப முக்கியம். அந்த அக்கினி ஒரு அனல் ஓடிட்டே இருக்கணும் உள்ள. உம்மீது கொண்ட நேசம் எப்போ பார்ப்போம்? நம்ம சில விஷயத்த நெகட்டிவ் கம்பேரிசன் நான் சொன்ன பாருங்களேன். நான் இப்போ ஒரு நெகட்டிவ் கம்பேரிசன் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். உலக பிரகாரமான நேசம் கொண்டவர்கள் நீங்கள் பாருங்களேன். அந்த உலக பிரகாரமான நேசம் கொண்டவர்கள், அந்த நேசத்தை நாம் தவறென்று சொல்லுகிறோம். நான் ஒரு நெகட்டிவ் கம்பேரிசன் தான் பண்ணி பார்க்குறேன். ஒரு பெண்ணை ஒரு ஆண்மகன் சந்திக்க வேண்டும் என்று விரும்பும் போது, அவள் 5 மணிக்கு இல்லை ஒரு 4 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தானா, அவன் 3:30 மணிக்கே போய் ரெடியாக நிற்பான். அதுவும் பக்காவாக ரெடியாகி நிற்பான். அவனை சந்திக்க வர அவள் எப்படி வருவா? எல்லாம் ரெடியாக பக்காவாக வந்து அந்த நேரத்துக்கு வந்து நிற்பான். ஏன் லேட்டு? ஒரு கால், ஒரு ஃபோன் கால், இப்போ இருக்கிறது வச்சுக்கோங்க, ஒரு ஃபோன் கால் வரதுக்கு லேட் ஆகுது. ஏன் லேட்டு? ஏன் ஃபோன் பண்ணல? 5 மணிக்கு நீங்கள் பண்ணுறீங்களே ஏன் பண்ணலை? 6 மணிக்கு பண்ணுறீங்களே ஏன் பண்ணலை? நான் வெயிட் பண்ண தெரியுமா? அது ஒரு பொய்யான கோவமோ உண்மையான கோவமோ? அங்கே ஒரு கோபம் வருது இல்லை? ஏன்? என் நேசத்தை நீ அசட்டை பண்ணுகிறாய். உனக்கென்று நான் ஒரு நேரத்தை கொடுத்துருக்கிறேனே, நீ அசட்டை பண்ணுற.
உன் கூட நான் இருக்க தான் விரும்புகிறேன் ஒழிய நீ என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வர்றது முக்கியம் இல்லை, முதல்ல நீ ஏன் கூட இரு. நிறைய கணவன்மார்கள் இன்னைக்கு வீட்டில் பண்ணுற தப்பு அதுதான். கேட்டு பாருங்க, வீட்டில் என்ன இல்லை அப்படின்னு கேட்பாங்க. வீட்டில் என்ன இல்லை? 60 இன்ச்சு டிவி இருக்குது. வீட்டில் வேற என்ன இல்லை? கிரைண்டர் இருக்குது, மிக்சி இருக்குது, ஐபாட் இருக்குது, எங்கள் வீட்டில் வந்துட்டு ஆப்பிள் ஃபோன் இருக்குது, எங்கள் வீட்டில் அத்தனையும் இருக்குது. செல்ஃபோனில் நான் இருக்கிறதுலே காஸ்ட்லியாக வாங்கி கொடுத்துருக்கேன். எல்லாம் வாங்கி கொடுத்தீங்க, நீங்கள் இருந்தீங்களா வீட்லையா? இது எல்லாம் பொருள், நீங்கள் தான் மனுஷன். இதெல்லாம் அன்பு செலுத்தாது, இது என்டர்டெயின் பண்ணும். பட் நீங்கள் தான் லவ் பண்ண முடியும். லவ் பண்ணுறதுனா நேசிக்கிறத நான் சொல்கிறேன். இது எல்லாம் என்டர்டெயின் பண்ணும், சந்தோஷமாக வச்சுக்கோ. சந்தோஷமாக ரோட்டில் போகிற கோமாளி கூட வச்சுப்பாரு. இந்த பஃபூன்லாம் வராரு பாருங்க, அவரு கூட மனுஷனை சந்தோஷமாக வச்சுப்பாரு. ஆனால் நேசிக்கிறது யார் நேசிக்க முடியும்? கூட இருக்கிற அந்த நேசத்தை தான் தேவன் கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, நீ என் மேலே வச்சுருக்கிற நேசம் எப்படி இருக்கு? அக்கினியாக இருக்கணும், ஃபயராக இருக்கணுங்கிறார் ஆண்டவர். ஒரு நெருப்பு மாதிரி இருக்கணும். நீ என்ன நேசிக்கிற நேசம் அந்த மாதிரி இருக்கணும். அந்த நேசம் தேவன் மேலே இருக்கா? செலுத்தி கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவர் அந்த நேசத்தோடு கூட பார்க்குறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. கேட்டால் நம்ம என்ன சொல்கிறோம்? சண்டே சர்ச்சுக்கு போகிறோம், சண்டே கரெக்டாக ஆராதனைக்கு போகிறோம், இப்போ திறந்துட்டாங்க, நாங்கள் போய் கரெக்டாக போயிட்டுருக்குறோம், நாங்கள் வந்துட்டு டெய்லி பைபிள் வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம். ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்பது ஏதோ ஃபார்முலா போட்டு வச்ச ஒரு ரொட்டீன் கிடையாது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டோம், இப்போ வந்து டெஸ்லாவில் எலான் மாஸ்க் வண்டி விட்டுருக்கிறாரு, அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டா போதும், அது பாட்டு போயிட்டே இருக்கும். 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஆள் இல்லாமல் போயிட்டே இருக்கும். அந்த வண்டிக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? காலையில் எழுந்திரிச்சோம், நாங்கள் கரெக்டாக சர்ச்சுக்கு வந்தோம், ஜெபம் பண்ணோம், முழங்கால் போட்டோம், ஜெபம் பண்ணோம், அப்புறம் தசம காணிக்கை கொடுத்தோம், வீட்டுக்கு போயிட்டோம். இது ஒரு மெக்கானிக்கல் ஸ்பிரிச்சுவல் லைஃப். கர்த்தர் எதிர்பார்க்கறது தெரியுமா? நேசம். அப்படியே தேவன் வரத்துக்கு நீங்கள் காத்திருக்கணும். சங்கீதக்காரன் சொல்கிறான், குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பதாகவே என் ஆத்துமா விழித்து கொள்ளுகிறது. அதுதான் மனவாட்டி, அதுதான் நேசம். அந்த நேசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நேசம் நமக்குள்ள இருக்குதா? இந்த நேசத்துக்கு பதிலாக ஆல்டர்னேட் நேசம் இருக்கு. அந்நிய அக்கினி உள்ள வந்துருச்சு. அந்த அந்நிய அக்கினி உலக பிரகாரமா சொன்னா வேலை, அந்த அந்நிய அக்கினி உலக பிரகாரமா சொன்னா படிப்பு, அந்த அந்நிய அக்கினியை உலக பிரகாரமா இல்லை ஸ்பிரிச்சுவலா சொன்னா மினிஸ்ட்ரி, பயங்கர பிஸி மினிஸ்ட்ரி எல்லாம் இருக்கு. எப்போ ஜெபம் பண்ணுவீங்க? எப்போ அவர் கூட உட்காருவீங்க? எப்போ அவர் பேசுவீங்க? அவருக்கு எதிர்பார்க்கறது அதுதான். நீ ரொம்ப மினிஸ்ட்ரி பண்ண வேணாம், ஆனால் தேவ சமூகத்தில் ரொம்ப உட்காருங்க. ஏன்னா வெறும் மினிஸ்ட்ரி பண்ணி தேவனோட இல்லாமல் நீங்கள் மினிஸ்ட்ரி பண்ணி பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன்னா அவரே சொல்கிறார், என் பிதாவின் சித்தத்தின்படி செய்யாதவர்களே புறமான இருளுக்கு போங்கன்றார். அதே நேரத்தில் கொஞ்சம் மினிஸ்ட்ரி பண்ணி ரொம்ப நேரம் தேவ சமூகத்தில் இருந்தால் கூட நீங்கள் பரலோகத்துக்கு போயிடலாம். இன்றைக்கி நிறைய பேர் மினிஸ்ட்ரி பண்ணி அந்த மினிஸ்ட்ரியை அந்நிய அக்கினியாகவே மாற்றிட்டாங்க. மாற்றி அவங்க குடும்பம் பிரிஞ்சு, அவங்க பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இல்லை, அவங்களுக்கும் பிள்ளைகளுக்கு நடுவில் சமாதானம் இல்லை, அவங்க உட்காந்து அன்பா பேசுறது எதுவுமே இல்லை. ஜஸ்ட் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே எனக்கு நீங்க தான் முக்கியம், ஆண்டவரே உங்க மேல வச்சிருக்கிறதா முக்கியம். என் பிசினஸ் எல்லாம் ரெண்டாவது, அது நீர் எனக்கு கொடுத்தது, அதுவும் இந்த பூமியில சர்வை பண்றதுக்காக கொடுத்த ஒரு சின்ன பார்ட். இந்த பெரிய பிசினஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த பிசினஸ்ல வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதனுடைய விளைவு என்னங்க? என்ன செய்ய போறீங்க? அதனுடைய விளைவு என்ன? as much time spent in the God's presence. உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கு, 8 hour ஒர்க் பண்ணுங்க, தப்பே கிடையாது. அடுத்த 16 மணி நேரத்தில் எத்தனை மணி நேரம் தேவனுக்கு கொடுக்குறீங்க? சிலர்லாம் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடியே ஆஃபீஸ்க்கு வேலை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. வீட்டிலேருந்தே ஆஃபீஸ் வேலையை பார்த்துக்கிட்டே போவாங்க, முடித்த பிறகு ஆஃபீஸ் வேலையை பார்ப்பாங்க, வீட்டுக்கு வந்து ஆஃபீஸ் வேலையை பார்ப்பாங்க, ஃபோனில் பார்ப்பாங்க, லேப்டாப்பில் பார்ப்பாங்க. கேட்டு பாருங்க, இப்படிலாம் செஞ்சால் தானே சம்பாரிச்சு உங்களை நாளைக்கு நல்லா வைக்க முடியும். அந்த குடும்பம் என்ன கேட்க தெரியுமா? நீ என்னை ரொம்ப நல்லா வைக்க வேண்டாம், நீ முதல்ல ஏன் கூட இரு. நிறைய பேரை பார்த்துருக்குற பயங்கரமாக வேலை செஞ்சு சீக்கிரம் செத்து போயிடுறாங்க. அந்த குடும்பம் பணம் இருக்குது, இப்போ அப்பா இல்லை, பணம் இருக்குது கணவன் இல்லை, பணம் இருக்குது ஒரு மகன் இல்லை தாய்க்கு வயசான காலத்தில். ஏன்? சீக்கிரம் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், பயங்கர ஒர்க் லோடு. இது அந்நிய அக்கினி. தூக்கி போடுங்க, தேவ சமூகத்தில் உட்காருங்க. ஆண்டவரே உம்மீது கொண்ட நேசம்தான் உண்மையான நேசம். அது மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும், உலக பிரகாரம் வேலையாக இருக்கட்டும், எதுவானா இருக்கட்டும், அது எல்லாமே செகண்டரி. உம்மீது கொண்ட நேசம், அந்த நேசம் எப்படி இருக்கணும்? கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல இருந்து பிரசன்ஸ்ல இல்லைன்னா அப்படியே கொட்டிதான் இருக்குதான், பாதாளத்தில் இருக்கிற மாதிரி இருக்குதான், தேவன் இல்லாமல் இருக்கிறது. அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்திருக்குதா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரணுங்க. தேவன் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பாதாளத்தில் இருக்கிற மாதிரி,
அது என்னை நெருக்கி அப்படியே எப்படா இங்கிருந்து நான் விடுதலை ஆவேன், எப்போ அந்த பிரசன்ஸ்குள்ளே போவேங்கிற தாட் உங்களுக்கு வரணும். இந்த ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டியை தான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறார். இந்த ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி வரணும்.